யாரு பண்ணாங்கன்னு தெரியலையே. நாங்க போய்க்க வந்த இடத்துல இந்த மாதிரி ஆகும்னு நாங்க தெரியலையே. ரொம்ப இன்னைக்கு ஒரு கொந்தளிச்சு போய் நிக்கிறாங்க. பிள்ளைங்க 4 பிள்ளைங்களோட விட்டுட்டு இதோ போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பிள்ளைங்கள்ட்ட சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அக்காட்ட கூட சொல்லல. 5வது மாசம் ஆள் மிஸ்ஸிங். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே பாழடைந்த கிணறு ஒன்றிலிருந்து தலை துண்டிக்கப்பட்ட நிலையிலும் அழுகிய நிலையிலும் 2 வாலிபர்களின் சடலங்கள் மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. லால்குடி அருகே உள்ள கீழ ஆதிகுடி கிராமத்தில் உள்ள ஒரு தோட்டத்தில் 7 அடி அகலம் 15 அடி ஆழம் கொண்ட பாலடைந்த கிணற்றில் இருந்து கடந்த சில தினங்களாக கடுமையான துர்நாற்றம் வீசியுள்ளது. இதனால் சந்தேகமடைந்த அப்பகுதி பொதுமக்கள் உடனடியாக லால்குடி போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் லால்குடி டிஎஸ்பி ராஜ்மோகன், காவல் ஆய்வாளர் கருணாகரன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று கிணற்றை பார்வையிட்டனர். அப்போது கிணற்றுக்குள் அழுகிய நிலையில் 2 வாலிபர்களின் சடலங்கள் குப்பர கிடப்பது தெரிய வந்தது. மேலும் கிணற்றின் அருகே கிடந்த லுங்கி, டி-ஷர்ட், 2 ஜோடி காலணிகள், செல்போன், அரிவாள் மற்றும் கடப்பாரை ஆகியவற்றை போலீசார் கைப்பற்றினர். மேலும் சம்பவ இடத்திற்கு தடயவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து லால்குடி தீயணைப்பு நிலைய அலுவலர் பிரபு தலைமையிலான தீயணைப்பு வீரர்கள் கிணற்றில் இறங்கி கயிற்றில் கட்டி 2 சடலங்களையும் மீட்டனர். அப்போது மீட்கப்பட்ட சடலங்களில் ஒரு சடலத்தின் தலை இல்லாமல் இருந்ததைக் கண்டு போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர். இதையடுத்து தீயணைப்பு துறையினரும் போலீசாரும் கிணற்றுக்குள் தலையை தேடும் பணியில் ஈடுபட்டனர். எனினும் இரவு நேரமாகிவிட்டதாலும் கிணற்றில் 5 அடி ஆழத்திற்கு தண்ணீர் இருந்ததாலும் துர்நாற்றம் அதிகமாக வீசியதாலும் தேடும் பணியில் தொய்வு ஏற்பட்டது. பிறகு தலையையும் மீட்டனர். இதையடுத்து மீட்கப்பட்ட உடல்கள் மட்டும் பிரேத பரிசோதனைக்காக லால்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. நாங்க காரமங்குடியில இருந்து கல்லார்க்க தான் வந்தோம் சார். கால்வாய்க்கு, செங்கல் கால்வாய்க்கு கல்லார்க்க வந்தோம். இவங்க கூடுவார் குடிக்கிட்டு போவாங்கன்னு தெரியாது சார். நான் பார்க்கல சார். என் கார்ஜா கூட பார்க்கல சார். என் புள்ளையோ சொல்லிதான் நான் பார்த்தேன். அப்பா அந்த மாதிரி ரோட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போச்சுன்னு அதைதான் நான் காதுல வாங்கினேன். நான் மற்றத காதுல வாங்கல. நாங்க 3ஆம் தேதி தான் காணாம போச்சுன்னு தெரியும் எங்களுக்கு. எங்கேயாவது போன இடத்துல தெரிஞ்ச இடத்துல இருப்பாங்க, சொந்தக்காரங்க வீட்டுல எங்கேயாவது போயிருப்பாங்கன்னு தான் நாங்க நம்பிக்கையோட இருந்தோம். தேடி பார்த்தோம், கிடைக்கல சார். கிடைக்கலன்னு தான் நான் வந்து 3ஆம் தேதி கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். நான் வேற எதையும் பார்க்கலையே. ஆமா சார், எனக்கு சந்தேகம் தான் சார். அவங்க இறந்ததுல சந்தேகம் தான் சார். எனக்கு சந்தேகம் வந்துருச்சு சார். அந்த கிணத்துல அப்படி உயிர்ந்து தாவறவங்க இல்ல. எந்த காலத்துக்கு போனாலும் அவங்க அப்படி இருக்கிறவங்களும் இல்ல. நீச்சல்லாம் தெரியும் சார். அவங்க எம்மா தண்ணி இருந்தாலும் நீங்க வந்துவாங்க. அவங்க சாவல மருமா இருக்குதான். யாரு பண்ணாங்கன்னு தெரியலையே. நாங்க போய்க்க வந்த இடத்துல இந்த மாதிரி ஆகும்னு நாங்க தெரியலையே. யாருக்கும் எந்த தண்ணியும் இல்லை சார். அவனை கூட போனதான் பிரச்சனையே. சம்பவ இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட செல்போன் மற்றும் ஆடைகளை வைத்து போலீசார் விசாரணை நடத்தினர். அதில் கடந்த மே 9ஆம் தேதி லால்குடி காவல் நிலையத்தில் 2 நபர்கள் காணாமல் போனதாக பதிவான வழக்குடன் இது ஒத்துப்போனது. அதன் அடிப்படையில் காணாமல் போனவர்களின் உறவினர்களை வரவழைத்து காண்பித்த போது இறந்தவர்கள் கடலூர் மாவட்டம் கார்மாங்குடி புளியந்தோப்பு தெருவை சேர்ந்த ஆறுமுகம் மகன் வெற்றிமணி மற்றும் ஈரோடு மாவட்டம் குளூர் பள்ளிக்காடு தோட்டம் பகுதியை சேர்ந்த ராஜா மகன் வீரமணி என்பது உறுதி செய்யப்பட்டது. போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. பச்சம்பேட்டையில் உள்ள ஆசித்தம்பி என்பவருக்கு சொந்தமான செங்கல் சூளையில் கடந்த 20 வருடங்களாக எழிலரசன் என்பவர் வேலை செய்து வருகிறார். அவர் தனது மாமா முறையான வீரமணியை இங்கு ஓட்டுநர் வேலைக்கு அழைத்துள்ளார். அதன் பின்னர் தனது அண்ணன் முறையான வெற்றிமணியையும் செங்கல் அறுக்கும் தொழிலுக்காக குடும்பத்துடன் அழைத்து வந்துள்ளார். இந்நிலையில் இங்கு வேலை பார்த்து வந்த வெற்றிமணி மற்றும் வீரமணி ஆகிய இருவரும்
கடந்த மே 3ஆம் தேதி வீட்டிலிருந்து வெளியே சென்றவர்கள் மீண்டும் வீடு திரும்பவில்லை. இருவரையும் பல இடங்களில் தேடி கிடைக்காததால் இது குறித்து வெற்றிமணியின் மனைவி மாரியம்மாள் லால்குடி காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தேடி வந்த நிலையில் தற்போது சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர். லால்குடி அரசு மருத்துவமனையில் திரண்டிருந்த வீரமணி மற்றும் வெற்றிமணியின் உறவினர்கள் இருவரின் இறப்பிலும் சந்தேகம் இருப்பதாக கூறி போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய லால்குடி டிஎஸ்பி ராஜ்மோகன், உடற்கூறு ஆய்வு முடிவுகள் முழுமையாக வந்த பின்னரே இறப்பிற்கான காரணம் தெரிய வரும். அப்படி கொலையாக இருக்கும் பட்சத்தில் கொலையாளிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். இச்சம்பவம் குறித்து லால்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்து இது இரட்டை கொலையா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அது சின்ன கேணி தான். அந்த குப்பை தொட்டி கேணியில அவங்க போய் இறங்கி எதுவும் எடுக்கிறதுக்காக போயிருக்கவும் மாட்டாங்க. அவங்க செப்பலும் மின்னும் பின்னி கழட்டி விட்டுட்டு போயிருந்தாக்கா மின்னும் பின்னி கடந்திருக்கணும். ரெண்டு பேர்த்தோட செப்பலுமே ஜோடியா கடந்துச்சு. எங்க மாமாவோட ட்ரெஸ் குப்பை மாதிரி மக்கி போய் அப்படியே பனியன் டிஷர்ட் போட்டிருந்தாங்களா, அது அப்படியே மக்கி போன மாதிரி இருந்தது. காமிச்சாங்க போட்டோவில், அதை பார்த்தோம். இப்படிலாம் இருக்கும்போது இது அவங்களா கழட்டி விட்டுட்டு போன மாதிரி தெரியல. யாரோ கொண்டு வந்து வச்சுட்டு அது தண்டை போட்டுட்டு போன மாதிரி இருக்குது. அப்படிதான் நாங்க திசையை திருப்பறதுக்கு ஏதோ பண்ணியிருக்கிறாங்க. நாங்களும் அப்படிதான் சார் நினைக்கிறோம். நீங்க தான் சார் எதனா பண்ணணும். 2 மாதங்களுக்கு முன்பு காணாமல் போனதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தற்போதுதான் கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களது செல்போன் லொகேஷனை வைத்து தேடி இருந்தாலே முன்கூட்டியே கண்டுபிடித்திருக்கலாமே என பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர் கேள்வி எழுப்புகின்றனர். பாலிமர் செய்திகளுக்காக மண்ணச்சநல்லூர் செய்தியாளர் வள்ளி மணவாளன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.